ஓகே, இந்தியன் எடுகேஷன் பார்ட் 4ல நாங்கள் பார்க்க போகிற ஒரு விடயம் வந்து என்னென்னு சொன்னால் இந்த கல்வி தகமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை படித்து முடிக்க உங்களுக்கு கிடைக்க போகிற அந்த அங்கீகாரம்ன்றது உலகளாவிய ரீதியில் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட அதி உச்ச கணக்கியல் அங்கீகாரமாக இந்த சிஏ அங்கீகாரம் இருக்கு. சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். நீங்கள் இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டனை படித்து முடிக்க சிஏ படித்து முடிச்சிங்கன்னு சொன்னால் உண்மையாகவே இந்த ஸ்ரீலங்கன் சிஏவாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து சிஏ வச்சிருக்கணும். ஆனால் நார்மலாக சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் என்று சொல்கிறது உலகளாவிய ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கல்வி தகமை கணக்கீட்டு ரீதியாக நீங்கள் அக்கௌண்ட்ஸில் பெஸ்ட்டாக அக்கௌண்ட்ஸில் வந்து உங்களோட ஹை ப்ரொஃபஷனலுக்குள்ளே நீங்கள் போகணும்னு சொன்னால் இந்த சிஏயை ஃபாலோ பண்ணுறது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் படிக்கின்ற நீங்கள் உங்களோட அக்கௌண்டிங் நாலேஜை நீங்கள் மேலும் மேலும் வளர்த்தி கொண்டு போகிறதுக்கும் இந்த சிஏ வந்து ஒரு பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கும். சிஏ படித்து முடிச்சிங்கன்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற என்னுடைய எடுகேஷன் பார்ட் 2லையாக இருக்கலாம், அல்லது பார்ட் 3லையாக இருக்கலாம், ஏஐடியோ இல்லை ஐபிஎஸ்ஓலோ, அல்லது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்ஸேஷனோ, அல்லது வந்து சிஎம்ஏயோ, இவைகள் எல்லாத்துலேருந்தும் உங்களுக்கு எக்ஸம்ஷன் கிடைக்கும். எக்ஸம்ஷன் சொல்கிறது நீங்கள் அந்த சப்ஜெக்டோட படிக்காமலே அந்த குவாலிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி, அல்லது அதில் வந்து கடைசி ஃபைனல் லெவலில் இருக்கிற பாடங்களை மட்டும் செய்ய வேண்டிய ஒரு சுச்சுவேஷனாக தான் இந்த இருக்கும். ஆகவே சிஏ என்று சொல்கிறது இலங்கை மட்டும் இல்லாமல் உலகளாவிய ரீதியில் கணக்கீட்டு அக்கௌண்டிங் துறையில் வந்து இருக்கிற ஹையர் ஸ்டடீஸாக இருக்கும். இந்த சிஏ நீங்கள் படிக்க இலங்கையில் நீங்கள் சிஏ படிக்க அதோட காஸ்ட் வந்து ஒப்பீட்டு ரீதியில் சரியான குறைவு, அதாவது குறைவான செலவாக இருக்கும். நீங்கள் அதிக அளவான பணத்தை செலவழிக்க வேண்டிய தேவைப்பாடு இல்லை. ஆனால் இங்கே இருக்கிற அந்த லெவல் ஆஃப் ஸ்டடீஸாக இருக்கும், அல்லது அந்த அவங்களோட அந்த ஃப்ரேம் எப்படி அதை டெவலப் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த சிஏவை படித்து கொண்டு இருக்கே உங்களுக்கு தொழில்சார் தகமையும் வந்து, அதாவது நான் சொல்லணும், நீங்கள் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் போகணும். ஸோ ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஒர்க் பண்ண போய் இந்த உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோட தான் நீங்கள் சிஏ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவீங்க. அப்போ சிஏ ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்க நீங்கள் பட்டய கணக்காளர் என்ற ஒரு அந்தஸ்தை பெற்று உங்களுடைய தகமைகளை மேலும் மெருகூட்டி கொண்டு போகலாம், அல்லது அதுக்கான உங்களோட லைஃப் ஸ்டைலில் வந்து சடனான சேஞ்சஸ் வரும். இப்போ நார்மலாக சிஏ கம்ப்ளீட் பண்ணாக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட லைஃப் ஸ்டைல் சிஏ கம்ப்ளீட் பண்ணும் வரைக்கும் அவங்களோட சேலரிஸ் வந்து நார்மலாக இப்போ சொல்கிறது வந்து நீங்கள் ஆடிட் ட்ரெயினராக நீங்கள் போக வைக்க உங்களுக்கான சம்பளம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும்னு சொல்லிடும். ஆனால் நீங்கள் சிஏவே கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு 4 வருஷமோ 5 வருஷத்தில் கம்ப்ளீட் பண்ணிக்க அதுக்கு பிறகு வர உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து அது ஒரு ஹியூஜ் க்ரோவிங்காக இருக்கும், க்ரோத்தாக இருக்கும். ஸோ இன்றைக்கு நாங்கள் இங்கே பார்க்க போகிறது சிஏ எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, இந்த சிஏல இருக்கிற சப்ஜெக்ட் என்ன மாதிரி இருக்குது, எந்த மாதிரி லெவல்ஸ் இருக்குது, ஒவ்வொரு லெவலையும் எப்படி நாங்கள் பாஸ் பண்ணணும், அதே மாதிரி இந்த ஒவ்வொரு லெவலில் இருக்கிற கஷ்டங்கள் என்ன, அதாவது எது டிஃபிகல்ட்டியாக இருக்கும், என்ன ஈஸியாக என்ன வழியில் போனால் இதை ஈஸியாக பாஸ் பண்ணிக்கொள்ளலாம், இதரமான விடயங்களும் இந்த சிஏல இருக்கிற ஏனைய பெனிஃபிட்டுக்கு அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்னு சொல்லியிருந்தால் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சிஏ எப்படி ரெஜிஸ்டர் பண்ண போகிறது, சிஏ எப்படி கண்டினியூ பண்ண போகிறோன்றதை நாங்கள் இங்கே பார்ப்போம். இப்போ நாங்கள் சிஏ எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். நார்மலாக வந்து சிஏவே நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறது வந்து அந்த வெப்சைட்டில் எப்படி சேர்றேன்னு சொல்லி நீங்கள் சிஏ ஸ்ரீலங்கான்ற வெப்சைட்டில் போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான அந்த மெயின் டேஷ்போர்ட் கிடைக்கும். நார்மலாக நாங்கள் வெப்சைட்டில் தேடி எடுக்கிற மாதிரியே தான் எல்லா வெப்சைட்லையும். இந்த சிஏ ஸ்ரீலங்கா கொஞ்சம் லோட் ஆகும், ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். பட் ஸோ ஓகே, நான் ஒரு விஷயம் சொல்லிக்கொள்கிறேன். இந்த சிஏ ஸ்ரீலங்கா நீங்கள் படிக்கிறதுக்கு முதல்ல சிஏ படிக்கிறதுக்கு முதல்ல ஒரு விடயம் கன்சன்ட்ரேஷன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கண்டினியூவாக இதை படித்து கொண்டு இருக்கணும். இங்கே இருக்கிற மெத்தடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸியான மெத்தடாக இருக்கும். ரைட், ஓகே, இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ், அதே மாதிரி வந்து சிங்கள மொழிகளில் வந்து உங்களுக்கான கைடன்ஸ் இருக்கும். ஸோ நான் இப்போ இங்கிலீஷை செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான மெயினான ஏரியா நாங்கள் பார்க்க வேண்டியது, இதில் நிறைய அந்த லைன் தந்துருந்தாலும் நீங்கள் அதில் மெயினாக பார்க்க வேண்டியது வந்து ஸ்டூடெண்ட்ஸுன்ற ஏரியாவை. இந்த ஸ்டூடெண்ட்ஸுன்ற ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இருக்கும் எல்லா பேசிக் இன்ஃபர்மேஷனும் இருக்கும். நான் இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிற வந்து எக்ஸாமினேஷன்ன்ற பகுதிக்குள்ளே தான் பெற போகிறேன். ஏன்னா அங்கே வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான ஃபுல் ஆரம்ப விளக்கங்கள் இருக்கும். ஒரு கோர்ஸ் வந்து நீங்கள் ஒரு ஸ்டடீஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்க உங்களுக்கான எக்ஸாமினேஷன் ஸ்ட்ரக்சரை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அது தொடர்ந்து போவைக்க உங்களுக்கு இன்னும் இலகுவாக இருக்கும் நீங்கள் படித்துக்கொள்ள வேண்டிய விடயங்கள். இதில் பாருங்கள், இந்த எக்ஸாமினேஷன் பேதத்தை பொறுத்த வரைக்கும் சிஏ ஸ்ரீலங்காவில் இருக்கிற அந்த எக்ஸாமினேஷன் ஸ்ட்ரக்சர் பேசிக்காக வந்து ஒரு 4 லெவலில் இருக்குது. இதில் முதலாவது, அதாவது இப்போ புதிதாக இருக்கிற புதிய சிலபஸின் படி எங்களுக்கு இப்போ இருக்கிற மெத்தட் வந்து ஒன்று பிஸ்னஸ் லெவல் 1, பிஸ்னஸ் லெவல் 2,
அதுக்கப்புறம் கோஆப்ரேட் லெவல், அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் லெவல் என்ற லெவல் இருக்குது. இங்கே வந்து 3 பில்லர் அடிப்படையாக கொண்டது, அதாவது 3 தூண்கள் அடிப்படையாக வச்சு தான் இவங்க இந்த சிலபஸையை மோடிஃபை பண்ணியிருக்கணும். இதில் முதலாவது ஃபில்லர் என்னென்னு சொன்னால் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கணும், ப்ரொஃபஷனல் நாலேஜ் இருக்கக்கூடிய மாதிரியும் அதே மாதிரி ப்ரொஃபஷனல் ஸ்கில் இருக்கக்கூடிய மாதிரியும் தான் இந்த சிலபஸஸ் தயாரிக்கப்பட்டிருக்குது. இதை பேஸ் பண்ணி தான் இந்த 4 லெவலும் பிஸ்னஸ் லெவல் 1, பிஸ்னஸ் லெவல் 2, கோஆப்ரேட் லெவல் 1 அண்ட் கோஆப்ரேட் ஸ்ட்ராட்டஜிக் லெவல்னு சொல்லி இதில் இருக்கிற எல்லா லெவலுமே செஞ்சிருக்கணும். ஈச் லெவல்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றோடையும் ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸாக தான் இருக்குது. இப்போ உதாரணமாக நீங்கள் ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து அக்கௌண்ட்ஸிங் செய்கிறீங்கன்னு சொன்னால் செகண்ட் லெவலில் வந்து அது அட்வான்ஸ் அக்கௌண்ட்ஸாக இருக்கும். அப்போ இந்த சிஏ பொறுத்த வரைக்கும் சிஏ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான உங்களுக்கு பேசிக் எலிஜிபிலிட்டி என்னென்னு சொன்னால் நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெவலில் படிக்கிறதுக்கு நீங்கள் அட்லீஸ்ட் உங்களோட பேசிக் அப்ளிகேஷனோட வந்து அதாவது ஏ லெவல் முடிச்சிருக்கேக்கு நீங்கள் சிஏவை ஸ்டார்ட் பண்ணலாம். இலங்கையில் உயர்தரம் படித்து முடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் ஏஎல் முடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் ஏஎலுக்கு பிறகு நீங்கள் உங்களோட ஸ்டடீஸை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு பிறகு இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து இப்போ கோஆப்ரேட் லெவலாக இருக்கலாம், ஸ்ட்ராட்டஜிக் லெவலாக இருக்கலாம். அதுக்கு முதல் இருக்கிற பிஸ்னஸ் லெவலை கம்ப்ளீட் பண்ணால் தான் நீங்கள் கோஆப்ரேட் லெவல். ஸோ கோஆப்ரேட் லெவல் கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்கள் ஸ்ட்ராட்டஜி லெவலுக்குள்ளே வரலாம். இதோட ரிலேட்டடான சப்ஜெக்ட் இருக்குது. இப்போ நீங்கள் ரிலேட்டடான சப்ஜெக்டில் ஃபர்ஸ்ட் லெவலில் கம்ப்ளீட் பண்ணிக்க செகண்ட் லெவலில் இருக்கிற அதே ரிலேட்டடான சப்ஜெக்டை வந்து கண்டினியூ பண்ணலாம். உதாரணமாக வந்து பிஸ்னஸ் கம்யூனிகேஷன்ன்றதை வந்து நீங்கள் பிஸ்னஸ் லெவலில் கம்ப்ளீட் பண்ணால் நீங்கள் வந்து கோஆப்ரேட் லெவல்லையும் வந்து அடுத்தது பிஸ்னஸ் கம்யூனிகேஷனை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. இது மட்டும் இல்லாமல் உங்களோட எக்ஸாம்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிஸ்னஸ் லெவல் 1 and 2 பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஒவ்வொரு மாதம் ஒன் டிமாண்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்னு சொன்னோம். ஒன் டிமாண்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்னு சொன்னால் நீங்கள் எக்ஸாமுக்கு ரெடி, நீங்கள் ஸ்டடீஸ் உங்களுக்கு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் இருந்தால் நீங்கள் உங்களை எக்ஸாமுக்காக நீங்கள் இது பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் கோஆப்ரேட் ஸ்ட்ராட்டஜிக் லெவலில் பொறுத்தவரைக்கும் ஜூலை நடக்கிறதா இருக்கும், ஜூலை அண்ட் டிசம்பர் நடக்கிறதா இருக்கும். இது இல்லாமல் ஃபைனல் லெவல் வந்து கேஸ் ஸ்டடீஸ் வந்து வருஷத்தில் 2 தடவை நடைபெறும். இந்த ஒரு விடயத்தோடு வந்து நீங்கள் எக்ஸாமுக்கான ஆன்சர் எழுதக்கூடிய மெத்தட்ஸ் இது ஒரு மிக முக்கியமான விடயம். இப்போ நாங்கள் வந்து ஏஎல் முடித்ததுக்கு பிறகு ஏஎல் வந்து நாங்கள் எங்களோட ஓன் லாங்குவேஜில் படிச்சிருப்போம், ஒன்று சிங்களம் இல்லாட்டி இங்கிலீஷ் இல்லாட்டி தமிழில் படிச்சிருப்போம். அதே மாதிரி இந்த பிஸ்னஸ் லெவல் 1, 2 பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3 மொழிகள்லையும் எழுதலாம். உங்களுக்கு எந்த மொழி ஃபேமிலியரோ அதில் எழுதிக்கொள்ளலாம். ஆனால் பிஸ்னஸ் லெவல் 2ல் இருக்கிற இங்கிலீஷ் எக்ஸாம் வந்து நீங்கள் இங்கிலீஷில் எழுதணும். அது இல்லாமல் கோஆப்ரேட் லெவல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் லெவல் வந்து கட்டாயம் நீங்கள் இங்கிலீஷில் தான் எழுத வேண்டிய ஒரு கட்டம் இருக்கும். ஸோ பேசிக்காக நான் சொல்கிறேன், நான் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். நான் செய்த தவறுகள் வந்து தமிழில் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ தமிழில் ஸ்டார்ட் பண்ணாதீங்க, பெட்டர் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே இங்கிலீஷில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். டைம் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், ஆனால் ஃப்யூச்சர் வந்து நல்லபடியாக பிக் பண்ணி கொண்டு போகும். இது இல்லாமல் வந்து நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்டாக இப்போ மொத்தமாக இருக்கிற சப்ஜெக்டில் வந்து ஒவ்வொரு பாடமாக நீங்கள் உங்களோட எக்ஸாமை எழுதலாம். நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை. நீங்கள் நிறைய ஒரே இடத்துல 4-5 சப்ஜெக்ட் எழுதணுன்ற அவசியம் எதுவுமே இல்லை. இது மட்டும் இல்லை, எக்ஸாம் நடைபெற இடத்தை பார்த்தீங்கன்னா பிரதானமாக கொழும்பு, கண்டி, யாழ்ப்பாணம், அதே மாதிரி வந்து கல்முனை, குருநாகலம், மாத்தர், ரத்தினபுரி இது போன்ற இடங்கள். அதாவது இங்கே பாருங்கள், இலங்கையினுடைய பிரதானமான நகரங்களை மையமாக கொண்டு தான் இந்த எக்ஸாம் சென்டர் வச்சிருக்கணும். இது பிஸ்னஸ் லெவலில் மட்டும் இல்லாமல் நார்மலாக பெரும்பாலான எக்ஸாம் இதில் இருக்க 4 லெவல் எக்ஸாமுமே வந்து இலங்கையினுடைய பிரதானமான நகரங்களை அடிப்படையாக கொண்டு எக்ஸாம் சென்டர் இருக்குது. ஸோ நோ இஷ்யூ, நீங்கள் எக்ஸாம் அங்கே எழுதி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து லெட்டர்லேயே அனுப்பிடணும். இதுதான் மிக முக்கியமான ஒரு பகுதியை பார்க்க போகிறேன். இங்கே பாருங்கள், உங்களோட எக்ஸாம்ஸுன்ற எக்ஸாமோட ஃபீஸ் நான் ஏற்கனவே சொன்னதான். இந்த சிஏ வந்து ஒரு ஒப்பீட்டு ரீதியாக செலவு குறைந்தது, அதாவது உங்களோட செலவு கேஷை மிச்சம் பிடிச்சி கொள்ளலாம். அதுக்கான நீங்கள் செலவழிக்க வேண்டிய தொகை வந்து மிக குறைவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் லெவலுக்கு பிஸ்னஸ் லெவல் 1, 2க்கு 3200 ரூபா நீங்கள் இலங்கையில் இருந்தீங்கன்னு சொன்னால், இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வெளிநாடுகளில் இருக்க நீங்கள் எக்ஸாம் வந்து ஆன்லைனில் செய்ய போகிறீங்க அல்லது வேறொரு சென்டரில் செய்ய போகிறீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் கொஞ்சம் கூடவாக இருக்கும். ஆனால் இலங்கையிலேருந்து படிக்க ஏழோடுக்கு பிறகு படிக்கிறாங்களுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும். நான் இந்த ஃபீல்டு இந்த லேட் அப்ளிகேஷன் அதுக்குள்ளே நான் வாரதில்லை. நான் நார்மலாக எல்லா கோர்ஸ்லையும் சொன்னால் லேட் அப்ளிகேஷன் தேவையில்லை. ஒன் டைம் நாங்கள் எங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே செய்யக்க லேட் அப்ளிகேஷன் அப்படி கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் எதுவுமே இங்கே இருக்காது. இது இல்லாமல் நீங்கள் உங்களோட ரிசல்ட்ஸுக்கு ரீகன்சிலேஷன் கூட ரீவேல்யூவேஷன் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் ரிசல்ட்ஸில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா அதுக்கு ரீவேல்யூவேஷன் செய்யக்கூடிய மாதிரி சிச்சுவேஷன் இது எல்லாமே இருக்கும். இந்த சிஏ ஸ்ரீலங்காண்ட வெப்சைட்டில் நீங்கள் போக வைக்க இங்கே இருக்கிற எல்லா விடயங்கள், அதாவது பேசிக் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டரை பற்றி நீங்கள் படிக்க வேண்டிய எல்லா விடயங்கள், நீங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் இது எல்லாமே இருக்குது.
இப்போ இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான பேசிக் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு என்னென்னு சொன்னால், முதல்ல நீங்கள் அப்ளிகேஷனோட வந்து அவர் கேட்குற பேசிக் ரிக்யர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ், அதாவது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்பினோம்னா, நார்மலாக ஏ லெவல்ட ரிசல்ட் ஷீட். இந்த ஏ லெவல்ட ரிசல்ட் 3 பாஸ் இருந்தால் காணும். அவங்க இதில் 28 குவாலிஃபிகேஷன், அதாவது அதுக்கான அனுமதி தந்திருக்கணும், 28 டைப் ஆஃப் தந்திருக்கணும். ஆனால் நீங்கள் அதெல்லாமே கன்சிடர் பண்ணாமல் பேசிக்காகவே நான் சொல்கிறது ஏ லெவல் படிச்சுட்டு வர பிள்ளைகளுக்கு படிக்கிற ஆக்கள் அவங்களுக்கு தேவையான விட இருந்தால் அப்போ ஏ லெவலை பொறுத்த வரைக்கும் ஏ லெவல் முடிச்சிட உடனே நீங்கள் சிஏ ரெஜிஸ்டர் பண்ணலாம். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து மொத்தமாக 5400 ரூபாயாக இருக்கும். இதில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 2700 ரூபாயும், ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் 2700 ரூபாயும், மொத்தம் 5400 ரூபா ஃபர்ஸ்ட் டைம் கட்டணும். அதுக்கு பிறகு ஒவ்வொரு வருடமும் வந்து நீங்கள் அனுவல் ஃபீஸ் கட்டி கொண்டிருக்கணும் 2700 ரூபா, ப்ளஸ் நீங்கள் எழுத போகிற எக்ஸாமுக்கான ஃபீஸ். இங்கே இந்த எக்ஸாம் எழுதிக்க வந்து நீங்கள் ஸ்டடி பேக்காக இருக்கலாம், இல்லை அதுக்கப்புறம் நோட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் சிஏ சென்டர்லேயே, சிஏ ஸ்ரீலங்கான்ற நிறைய கொழும்பில் இருக்கிற சென்டர்லேயே நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம். நீங்கள் இன்னொரு இன்ஸ்டியூட்டுக்கு போகணும், அல்லது இன்னொரு நபர் உதவியை தேடணுன்ற அவசியம் எதுவுமே இல்லை. இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் தொடர்பான விடயங்கள் தேவைன்னா நீங்கள் என்ன கண்டக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே செஞ்சு தரதுக்கு ரெடியாக இருக்கேன், ஃப்ரீ ஆஃப் சார்ஜஸ், எந்த ஒரு சார்ஜஸும் எடுக்க மாட்டேன். ஸோ ஃப்ரீ, அவங்க எவ்வளோ பேமெண்ட்டோ அந்த பேமெண்ட்டை மட்டும் நீங்கள் பே பண்ணி உங்களுக்கு ஃப்ரீயாகவே நான் அந்த சர்வீஸை செஞ்சு தருவேன். இதில் வந்து பேசிக்காக ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்குது, பர்சனல் டீட்டெயில், கண்டக்ட், எம்ப்ளாயி டீட்டெயில் இதெல்லாமே கொடுக்க ரெஜிஸ்ட்ரேஷன் முடியும். ஸோ ஃப்ரீயாகவே நான் உங்களுக்கு செஞ்சு தருவேன். ஏனைய கோர்ஸ் தொடர்பான ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் நீங்கள் என்ன கண்டக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கான ஃப்ரீயாக வழிகாட்டலுக்கு நான் முடிஞ்சளவான வழிகாட்டல்கள் செய்ய ரெடியாக இருக்கிறேன். இது இல்லாமல் நீங்கள் இன்னொரு லெவல் இருக்குது பாருங்கள், இந்த பிஸ்னஸ் ஸ்கூல் அண்ட் சாப் கம்பஸ்ன்னு சொல்கிற கான்செப்ட். இந்த விடயம் மிக முக்கியமானது. இன்றைக்கு ஸ்ரீலங்காவில் வந்து மிக மிக க்ரோவிங்காக இருக்கிற ஒரு கிராஜுவேஷன் பார்ட்டாக, அல்லது வந்து நீங்கள் டிகிரி ப்ரோக்ராம் ஒன்றுன்னு சொன்னால் இந்த சப் கம்பஸாக இருக்கும். அதே மாதிரி வந்து பிஸ்னஸ் ஸ்கூலாக இருக்கும். இந்த சிஏ அண்ட் பிஸ்னஸ் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 2 பிரதானமான டிகிரி செய்கிறாங்க, பேச்சுலர்ஸ் செய்கிறாங்க. ஒன்று வந்து பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் அப்ளிகேட்டட் அக்கௌண்டிங், அண்ட் த செகண்ட் வந்து அவங்க செய்கிறது வந்து பேச்சுலர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஹானர்ஸ் டிகிரி ஒன்று செய்கிறாங்க. அது வந்து பிஸ்னஸ் அனலைஸு கொண்டு வருது. இந்த 2 டிகிரியுமே வந்து இதுவரைக்கும் 1300க்கும் மேற்பட்டவர்கள் பாஸ் பண்ணியிருக்கிற மட்டும் இல்லாமல் இன்றைக்கு ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஹையஸ்ட் க்ரோவிங் டிகிரின்னு சொன்னால் இந்த டிகிரி 2 சொல்லுவோம். இது வந்து வெளிநாடுகளில் மத்திய கிழக்கு நாடுகளாக இருக்கலாம், ஐரோப்பிய நாடுகளாக இருக்கலாம், அல்லது ஆஸ்திரேலியா போன்ற ஏனைய நாடுகளாக இருக்கலாம். இங்கே இருக்கிற நாடுகள், இலங்கையர்கள் எங்கெங்கே வேலைக்கு வேலை தேடி நாங்கள் இமிக்ரேட் ஆகிறோமோ, நாங்கள் மூவ் பண்ணுறோமோ அந்த நாடுகள் எல்லாத்துலேயும் மிகவும் ஒரு ஹை லெவலில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு டிகிரியாக இந்த டிகிரி இப்போ கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ ஏ லெவலுக்கு பிறகு நீங்கள் டிகிரிக்குள்ளே போகணும்னு சொன்னால் கூட நீங்கள் டைரெக்டாகவே இந்த டிகிரிக்குள்ளே போகலாம். இதோட ஒப்பிட்டில் காஸ்ட் கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். பேச்சுலர் ஆஃப் அப்ளைட் சயின்ஸ் அக்கௌண்டிங் படிக்கிறதுக்கு நீங்கள் 9 lakhs மற்றதுக்கு 1 million நீங்கள் பே பண்ணக்கூடிய ஒரு கட்டம் வரும். ஆனால் இது மிக மிக வேலிடான ஒரு டிகிரி. நீங்கள் இதை படிச்சிங்கன்னு சொன்னாலே நல்ல ஒரு வேலிட், உங்களோட ஃப்யூச்சருக்கு வந்து நல்ல பிரைட்டாக இருக்கும். இந்த ஃப்யூச்சருக்கு இந்த 2 டிகிரியும் நீங்கள் செய்ய. இது மட்டும் இல்லாமல் ஏரிய ப்ரோக்ராம்ஸ் இங்கே இருக்குது. டேக்ஸ் தொடர்பான கிளாஸஸ் இருக்குது, டிகிரி செய்யலாம், டிப்ளமா செய்யலாம். ஸோ சிஏ ஸ்ரீலங்கான்றது ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் ப்ரொஃபஷனல்ஸ் அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட் ஃபீல்டில் இருக்கிற ஹையஸ்ட் லெவலாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்ரீலங்காவில், இலங்கையில் மற்றும் உலகளாவிய ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆடிட்டராக வரணும், கணக்காய்வாளராக வரணும்னு சொன்னால் அந்த சிஏ ஸ்ரீலங்கான்றது மிக முக்கியமானது. நீங்கள் சிஏ ஆடிட்டராக வாரத்துக்கான பிரதானமான ஒரு வழி தான் இந்த சிஏ ஸ்ரீலங்கா. கட்டாயம் சிஏ ஸ்ரீலங்கா செஞ்சிருக்க தான் உங்களால் நீங்கள் ஒரு ஆடிட்டர் என்ற கான்செப்டுக்குள்ளே வர முடியும். ஸோ சிஏ ஸ்ரீலங்காவை தொடர்ந்து செய்யுங்க. சிஏ ஸ்ரீலங்கா தொடர்ந்து படிக்க ஷுவராக உங்களோட பிரைட் லைஃப் வந்து மேலும் மேலும் வளர்ச்சி அடையும். நாங்கள் இப்போ பார்த்த விடயங்கள் என்னென்னு சொன்னால் சிஏ எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, அது சிஏல இருக்க பெனிஃபிட் என்னது, அதுக்கான வழிகாட்டில் நான் உங்களுக்கு தந்திருந்தேன். இந்த பேசிக் ஆஃப் கைடன்ஸோட நீங்கள் சிஏன்ற வெப்சைட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணி உங்களோட ஸ்டடீஸை ஸ்டார்ட் பண்ணிக்க வந்து நல்ல ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். உண்மையாக வந்து சிஏ படிக்கிறதுக்கு வந்து திரும்பவும் சொல்கிறேன், பெரிய ஒரு காஸ்ட் உங்களுக்கு போகாது, செலவு இல்லை. ஆனால் கஷ்டப்பட்டு படிக்கணும். ஏன்னா அதில் சப்ஜெக்ட் அந்த நாலேஜபிலிட்டி, நீங்கள் 3 ஃபில்டரெல்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்க நாலேஜ் எப்படி வரணும், எப்படி டெவலப் பண்ணணுன்ற பேசிக்கில் இந்த சிஏ சார்ட் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் படிக்கிறாங்க, கொஞ்சம் கஷ்டப்பட்டு வீட்டில் இருக்கிறாங்க, நல்ல சப்போர்ட் ஒன்று செஞ்சீங்கன்னு சொன்னால் ஃபைனான்ஷியல் ரீதியும் கொஞ்சம் ஈஸியான ஃபீல்ட், பே பண்ணக்கூடிய மாதிரி, எல்லாரும் படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே சந்தர்ப்பத்தில் வந்து
இதை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் ஸ்டைல் வந்து நம்மளே ஏற்கனவே ஸ்டார்ட்டில் சொன்ன மாதிரி நல்ல ஒரு க்ரோவிங்காக இருக்கும். ஸோ தொடர்ந்து மேலதிகமான இன்றைய ஸ்டடீஸ் மெத்தட், அதுக்கான கைடன்ஸ், அதே மாதிரி வந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ், இதற்கான எல்லா வீடியோக்களைக்கும் நீங்கள் இணைஞ்சிருங்கள் சசி எஸ்எல் விளாக்குடன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இது ஒரு க்ரோவிங் வேயாக இருக்கும். நான் வந்து இப்போ என்னுடைய சேனலை வந்து க்ரோவிங் லெவலில் கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் வந்து 2, 3 என்ன சில நேரம் 5 சப்ஸ்கிரைபர் வந்து கூடிக்கொண்டு போவினோம். ஸோ நீங்களும் உங்களோட சப்போர்ட் செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய ஸ்டடீஸ் தொடர்பான வீடியோக்கள், புதிய கைட்லைன்ஸ், ஷார்ட் வீடியோஸ் இது எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபுல் சப்போர்ட் எதிர்பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் தர சப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் மேலதிகமான வீடியோக்கள் இன்னும் கண்டினியூஸாக வீடியோஸ் போடக்கூடிய மாதிரி இருக்கும். இணைந்து கொண்ட எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.